நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. மாமா உனக்கு மூலப்பொரி ரெடி ஆயிடுச்சு. சரி மூலப்பொரி ரெடி ஆகட்டும். என்னது இது? என்னது இதுனா? ஷர்ட் போட்டிருக்க மாதிரி இருக்கு. இந்த Dress போட்டு தானே சிட்டிய பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அன்னை கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? 6வது மாசம் பிறந்துருச்சுல. 6 மாசம் பண்ணிக்கிட்டேன் நானு. 6 மாசமா அப்படியே பண்ணிருந்தா எரியுமே உங்களுக்கு. அதுக்கு என்னோட டாப் நைட்டி எல்லாம் டைட் ஆயிடுச்சு. சட்டை லூசா இருக்குல்ல, அதான் சட்டை எடுத்து மாட்டிருக்கேன் மாமா. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. ஏன் ஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டியா? மாமா நீ குண்டா இருக்கிறது எனக்கு வசதியா போச்சு. எங்க போற? அக்கா அக்கா வழிக்கின்னு போற அளவுக்கு வயிறு வச்சிருக்கா. டேய் அக்கா விட்றா, இவன் என் தம்பிடா. எப்படி? ஆமா இப்ப 6 மாசத்துல 9ஆம் மாசத்துக்கே போட்டுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நீ என்னென்ன கலர்ல சட்டை வச்சிருக்கியோ அந்த கலர் ஃபுல்லா நான் சால்தா. திருமங்கலம் குடும்பத்துக்கு மஞ்சள் கலர் எடுத்துலாம், தெங்காசி குடும்பத்துக்கு ரோஸ் கலர் எடுத்துலாம், திண்டுக்கல் குடும்பத்துக்கு பச்சை கலர் எடுத்துலாம், திருப்பாச்சி குடும்பத்துக்கு அது கிளி பச்சை கலர் எடுத்துலாம். 9ஆம் மாசம் வரைக்கும் இந்த சட்டையை நான் போட்டுக்கிறேன் மாமா, கோச்சுக்காத. 9ஆம் மாசம் வரைக்கும் இந்த ஒரு சட்டை தானே போட்டுக்க போற. போட்டுக்க. கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா? இது ஆமா ஒண்ணு ஐயா. ஏன் ஜோத்துக்கு அப்படியே இல்ல, உன் பீரோக்குள்ள நிறைய இந்த சட்டை வச்சிருக்கியா, அதுல இருக்கிற எல்லா சட்டையும் நான் போட்டுக்குவேன் மாமா. எல்லா சட்டையும் நீயே போட்டுக்குவியா? நைட் எல்லாம் வேண்டாம், சட்டை தான் துரபடன்னு இருக்கு, எனக்கு ஃப்ரீயாவும் இருக்கு. எனக்கு என்ன நீ பனியோட தெரியும். ஓஹோ, என் சட்டையை பூரா நீ போட்டுக்குவ. ஆமாமா 9ஆம் மாசம் ஃபுல்லா அந்த சட்டை தான் கலர்ல என்னென்ன சட்டை வச்சிருக்கியோ அது ஃபுல்லா எடுத்து நான் மாட்டிக்குவேன். நீ கிளம்பு, நான் சமையல் வேலை பார்க்க. இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தான்டா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.